ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருவாளர் ஆண்ட்ரூ அவர்களே, அன்பார்ந்த பிள்ளைகள் அஸ்வத், ஜெஃபி, அன்பார்ந்த ஜாய்ஸி, அன்பார்ந்த உறவினர்களே, நண்பர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, ஒவ்வொரு இறப்பும் தாங்க முடியாத ஒரு இழப்பு. நான் ஆண்ட்ரூ என்னை 2 தடவை பார்க்க வரும்போது இவ்வளவு சோகமாகவே இருக்கிறாரே என்று வருத்தமாக இருந்தது. அவருடைய வாழ்வை பற்றி ஒரு 1.5 பக்கம் சுருக்கமாக அவர்கள் எழுதியிருந்த போது, அதை வாசித்த போது, இசபெல்லா என்னுடைய உடன்பிறப்பாக இருந்திருக்கக்கூடாதா என்று ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல மனைவியாக, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக அவர் வாழ்ந்தது. தாய் மட்டுமல்ல, நண்பர், உற்சாகமூட்டியவர், அக்கறை காட்டியவர், அன்பு காட்டியவர், நம்பிக்கையை கொடுத்தவர். ஏன் இப்படி பிரிய வேண்டும் என்றெல்லாம் தோன்றுகிறது. அஸ்வத் கல்யாணத்துக்கு இருந்திருக்கலாமே, பேரப்பிள்ளையை பார்த்துருக்கலாமே, அதைவிட மகளுக்காக இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே, ஜெஃபிக்காக. ஆண்டவருடைய திருவுள்ளம் இப்படியா? இப்படி ஒரு நல்ல நம்பிக்கையாளர், அன்பானவர், கனிவானவர், மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரைபவர். எனக்கு இங்கேருந்து பிறந்த எங்கள் பிரிஜிட் மட்டும்தான் தெரியும். அதுபோல் இசபெல்லாவையும் தெரிஞ்சிருக்கலாமே என்று மனசு ஆசைப்பட்டது. ஒரு சகோதரியாக வரும்போது அதைத்தான் நான் நினைத்து பார்த்தேன். வந்த பிறகு எவ்வளோ பேர் தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லாருடைய சோகமும், திருவாளர் ஆண்ட்ரூ அவர்களுடைய சோகமும் எனக்கு புரிகிறது. அன்பு தம்பி தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள் வலியுறுத்தி நீங்கள் வர வேண்டும், திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்ட்ரூ அவர்களுக்கு ஆசை, எனக்கும் ஆசை என்று சொன்னதால் நான் இன்றைக்கு இங்கே வந்தேன். முதலாக நானே கொஞ்ச நேரத்தில் அவர்களை அதிகமாக பிடித்து போய்விட்டது எனும்போது நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்களை விட்டு இசபெல்லாவை பிரித்தது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு ஒரு அன்பான மனிதரை, நம்பிக்கையாளரை, தாயை, உறவினரை, மனைவியை கொடுத்ததற்காக நன்றி என்றுதான் இந்த உறவுகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு திருப்பலியுமே நன்றி திருப்பலித்தான். இந்த ஆண்டு திருப்பலி சோக திருப்பலி அல்ல, இசபெல்லாவுக்காக நன்றி கூறுகின்ற திருப்பலியாக இது அமைய வேண்டும். அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக விண்ணகத்தில் அவர்களுக்கு பங்கு உண்டு, நாம் காண்போம் என்பதுதானே நம்முடைய நம்பிக்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய அருமையான வாசகங்கள். இசபெல்லாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்தபோது பலருக்காக ஜெபித்தார்கள். தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற இறைவாக்கு பகுதிகள் இன்றைக்கு. ஆண்டவர் சொன்னார் சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. அவர்கள் கேட்டார்கள். பல முறை ஆண்டவர் ஜெபிப்பதை பார்த்து இந்த சீடர்கள் வியந்தார்கள். தனியாக ஜெபிக்கிறார், அடிக்கடி ஜெபிக்கிறார், நெடுநேரம் ஜெபிக்கிறார், விடியற் காலையிலே ஜெபிக்கிறார்,
மாலையானதும் தனிமையானதோர் இடத்துக்கு போகிறார். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். பிரியமான நண்பர்களே, உறவுகளே, இசபெல்லாவின் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் சுமையை, வேதனையை தாங்க ஒரே ஒரு வழி, ஆண்டவரோடு உறவை ஆழப்படுத்திக் கொள்வது. அது ஜெபத்தினால்தான். ஆண்டவரே, நீர் ஜெபிக்கிறீரே, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். உன்னைதான் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது. பாருங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, லூக்கா நற்செய்தியில வெறும் தந்தையே என்று மட்டும் இருக்கிறது. அப்பா, டாடி என்ற ஆண்டவரை பார்த்த நம்பிக்கையோடு நாம் கூப்பிட வேண்டுமாம். பாருங்கள், அவர் கையாலாகாதவர் அல்ல. தூரத்தில் இருப்பதற்காக விண்ணுலகில் இருப்பவர் என்று சொல்லப்படவில்லை. வல்லவர், நல்லவர், வல்லவர். முதல் வரியிலே இந்த ஜெபத்தை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நல்லவரும் வல்லவருமானவரிடம் அவர் சென்றிருக்கிறார். அதே போல அவரை நாம் பற்றி கொள்வோம். நிச்சயமாக கைவிடவே மாட்டார். பாருங்கள், உம்முடைய அரசு வருக என்று ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவருடைய அரசு எங்கே உண்மை இருக்கிறதோ, நீதி இருக்கிறதோ, நேர்மை இருக்கிறதோ, அதுதானே அவருடைய அரசு. வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தில் எஞ்சி இருக்கிற எங்களுக்கு எத்தனை வாரங்களோ எத்தனை மாதங்களோ தெரியாது. உம்முடைய அரசு வர நாங்கள் பாடுபடுவோம். மிஷனரி ஜேர்னி என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, அதற்கு முன்பே உம்முடைய பெயர் புனிதம் என்று போற்றப்படுக. எப்படி போற்றுவது? மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படித்தானே ஆண்டவரை போற்ற வேண்டும். Our life should sing the praises of God every day. அன்போடு இருப்பதால், கனிவோடு இருப்பதால், இசபெல்லாவை போல அக்கறை காட்டுவதால், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதால், இதுதானே ஆண்டவர் எதிர்பார்ப்பது. மறந்து விடாதீர்கள், ஒருபோதோ ஆண்டவரை நம் வாழ்வு மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி ஜெபிக்கத்தானே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கவும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு எல்லாரும் ஏன் இஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி செய்கிற, ஏன் டிவி பார்க்குற, ஏன் மொபைல்லே விளையாடிட்டு இருக்கிற, ஏன் இப்படி வேகமாக வண்டியில் போகிற, என் இஷ்டம் என்பது பேய். கடவுளுடைய இஷ்டம்தான் நமக்கு வாழ்வு தரும். பாருங்கள், உம்முடைய விருப்பம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன மரியாவை பின்பற்றி அவருடைய விருப்பம். புனித பிரான்சிஸ் அசிசியார் அடிக்கடி தன்னையே கேட்டுக்கொண்டது போல, ஆண்டவரே, வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ நவ்? ஆண்டவரே, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்? நீர் என்ன விரும்புகிறீர், அதை நான் செய்வேன். ஆண்டவர் இயேசுனுடைய கெத்செமனி தோட்டத்து ஜெபா, தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அன்று, உம்முடைய விருப்பமே. எவ்வளோ அருமையான ஜெபம் பாருங்கள். இந்த முதல் பகுதியில், இந்த இரண்டாவது பகுதியில் இந்த ஜெபம் எத்தனை முறை ஜெபித்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். உணர்ந்து ஜெபியுங்கள். எல்லாமே நம்முடைய ஆன்மீகம் முழுவதுமே அதில் அடங்கி உள்ளது. ஆண்டவரே, அன்றாட உணவு தேவை. நிச்சயமா இவ்வளோ அன்பான இந்த தாய், பிள்ளைகள் சாப்பிட வேண்டும், உறவினர் சாப்பிட வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தான். எல்லாருக்கும் உணவு வேணும்.
புனிதமிகு நற்கருணை உணவு வேணும், இறைவார்த்தை உணவு வேணும், உடல் வாழ உயிர் வாழவும் உணவு வேண்டும், வேலை வேண்டும், வீடு வேண்டும், எல்லாருக்கும் வேண்டும், எனக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு என்று ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரே. எனக்கு என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லையே, பன்மையிலே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே. தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை உற்று பார்க்க கற்றுக் கொடுத்தாரே. இன்னும் அதிகமாக இந்த அன்பான குடும்பத்தினர் ஏற்கனவே உற்று பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் உற்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். அம்மா பார்த்தாங்க, இசபெல்லா பார்த்தாங்க, அதே போல மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், பல நேரங்களிலே நாம் மற்றவர்களுடைய அழுகுரலை கேட்பதில்லை, மற்றவருடைய துன்பத்தை பார்ப்பதில்லை, கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். இன்னும் அதிகமாக ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நம்ம வீட்டில் ஒருவேளை சண்டை அதிகம் இல்லாமல் இருக்கலாம், எந்த உறவையும் நண்பர்களையும் நாம் ஒதுக்கிவிடக்கூடாது, ஒரே ஒரு கண்டிஷன் போட்டு ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, அதை பார்த்து எங்கள் பாவங்களையும் மன்னியோ. எல்லாரும் சமாதானமா இருக்கணும், எல்லாரும் மன்னிக்கணும். மன்னிக்காதவங்க இன்னைக்கு இங்கு அமர்ந்து இறைவார்த்தையை கேட்கும் போது மன்னித்து விடுங்கள். புனிதமிகு நற்கருணை உட்கொள்ளும் முன் மன்னித்து விடுங்கள். யாராவது எங்கள் சகோதரி இசபெல்லா ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சா அவங்கெல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ட்ரிபியூட், நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க போகிறேன் என்று முடிவு கொள்ளுங்கள். அதுதான் பெரிய சந்தோஷமாக அவர்களுக்கு இருக்கும். பாருங்கள், சமாதானம் இல்லாமல் எந்த நோயுமே தீராது. நோய் தீர வேண்டுமா, மன்னியுங்கள். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி முதல் செக்கப் அவங்கக்கிட்ட பேசலை, இவங்கக்கிட்ட பேசலை, ஆண்டு கணக்காக பேசலை, எப்படி இருந்தால் மன்னித்து விடுங்கள். அதுதானே நம்ம ஆண்டவரிடம் கேட்கிறோம். இல்லைன்னா அந்த ஜெபமே ஜெபிக்க முடியாது. எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுக்காதது போல எங்கள் பாவங்களையும் பொறுக்காதையும் தானே உண்மையாக இருந்தால் சொல்லணும். கண்டிஷன் போட்டு தானே ஜெபிக்கிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதே, சோதனையிலிருந்து காப்பாற்று, தீமையிலிருந்து காப்பாற்று, தீயோனிடமிருந்து காப்பாற்று. தீமை எங்களுக்கு எவ்வளோ பேர் செய்கிறாங்க, ஆண்டவரே காப்பாற்று. எவ்வளோ பேர் கெட்டது நினைக்கிறாங்க, நான் யாருக்கும் கெட்டது நினைக்கல, அதிலிருந்து என்னை காப்பாற்று. ஆண்டவரே நான் தீமை செய்வதிலிருந்து என்னை காப்பாற்று. எனக்கு வரக்கூடிய தீமைகளிலிருந்து என்னை காப்பாற்று. நான் செய்யக்கூடிய தீமைகளிலிருந்து என்னை காப்பாற்று. எல்லாத்தோட சாத்தானிடமிருந்து என்னை காப்பாற்று, தீயோனிடமிருந்து காப்பாற்று. இதுதான் ஆண்டவர். சோதனையான தருணங்கள் கூட இருக்கலாம், ஆண்டவரே நான் வெற்றி பெற வேண்டும். எவ்வளோ அருமையா ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க. சகோதரி இசபெல்லாவுடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்த்து நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி ஜெபத்துக்கு ஏற்ப வாழ்வோம். இதை தாண்டித்தான் ஆண்டவர் எப்படி தேவையில் இருக்கிற ஒரு நண்பன் பிடிவாதமாக விடாப்பிடியோடு நச்சரிப்பது போல நண்பனிடம் கேட்கிறான். அவனே மனம் இறங்கி இரக்கம் காட்டுகிறான் என்றால் நம்முடைய ஒருமனப்பட்ட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எவ்வளவுதான் செய்ய மாட்டார். இன்றைக்கு ஒருமனப்பட்ட ஜெபம் ஒரு பக்கம், இசபெல்லாவுக்கு மோட்ச பாக்கியத்தை இறைவன் தர வேண்டும், ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் அவரை பிரிந்து துயருகின்ற இந்த அன்பான உறவுகளுக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே ஆறுதல் தாரோ, விண்ணக பேரின்பத்தை தாரோ என்று கெஞ்சி கேட்க வேண்டும். ஆண்டவர் கொடுப்பார். நள்ளிரவிலே நண்பன் இந்த காலத்தில் இருக்க மாதிரி அப்படியே மொபைலில் ஃபோன் போட்டு ஹோட்டல்லேருந்து வர வைக்க முடியாது.
எதுவுமே செய்ய முடியாது. பட்டினியாக அவனை படுக்க வைக்கவும் மனசு இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்குன்னு தெரியுது, கதவை தட்டுகிறான். நாம் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன இந்த ஓமை கதையை பாருங்கள். ஐயோ டிஸ்டர்ப் பண்ணாத, என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் வேற தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவன் விடாப்பிடியாக தட்டிக்கொண்டே இருந்தால் நண்பன் என்பதற்காக எழுந்து எவ்வளவு தேவையோ அந்த அப்பத்தை எல்லாம் கொடுக்கவில்லை என்றாலும் அவன் இந்த தொந்தரவு தாங்க மாட்டாமல் கொடுத்தான். ஒரு அம்மா அப்படிதான் ஜெபித்ததாக ஒரு நிகழ்வு. ஆண்டவரே என்னுடைய நாட்டை காப்பாத்து அப்படின்னு வேண்டிச்சான். அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு தான் கடவுள் அந்த நாட்டையே காப்பாற்றினாராம். எனக்கு 5 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை அழுதா கூட தாங்க முடியல, எங்கள் நாட்டில் இருக்க எல்லாரும் அழுகிறோமே, ஆண்டவரே பார்க்க மாட்டியா, என் நாட்டை காப்பாற்ற மாட்டியா என்று கெஞ்சி கேட்டதா. அதை கேட்டு ஆண்டவர் அந்த நாட்டை காப்பாற்றினாரமே பாருங்க. கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை. இன்னொரு கதை சாமி சொன்னார். அந்த ஜட்ஜு, அந்த நடுவர், இந்த விதவை என் உயிரை வாங்குறார், எல்லா நீதியையும் அவர் செய்கிறாராம். ஜெபிக்க ஆண்டவர் இன்றைக்கு எல்லாரையும் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நானும் ஜெபிக்க வேண்டும், நீங்களும் ஜெபிக்க வேண்டும். என்கிட்ட நிறைய பேர் சொல்றது, பிஷப் வேண்டிக்கிங்க, ஃபாதராக இருக்கும் போதும் வேண்டிக்கிங்க, பேசுகிறவங்கெல்லாம் வேண்டிக்கிங்க, என் மகளுக்காக வேண்டிக்கிங்க, என் பேரப்பிள்ளைக்காக வேண்டிக்கிங்க, மருமகனுக்காக வேண்டிக்கிங்க, என் மகன் மனம் திருந்தணும்னு வேண்டிக்கிங்க. வேண்டுங்க வேண்டுங்க. இப்போ நானும் உங்களெல்லாம் கேட்குறேன், எல்தகிரிக்கு வந்திருக்கிறேன் இந்த திருப்பலிக்காக, தயவுசெய்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், எனக்கு நல்லது செய்வார், இறை வார்த்தை அறிவிக்க வல்லமையை கொடுப்பார். வேண்டிக் கொள்ளுங்கள், மன்றாடுங்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் முதல் வாசகத்தில் ஆபிரகாம் எப்படி வேண்டுகிறார் என்று. ஆபிரகாமை பார்க்க கடவுள் 3 மனிதர்கள் வடிவிலே வந்தார். சில பேர் சொல்கிறாங்க 1 மனிதர் 2 மனசுகள் என்று. எப்படியோ கடைசியாக சாராவுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க, நல்ல செய்தி தான். ஆனால் இன்னொன்று, கடவுள் சோதோமை பார்க்கிறார். பார்த்த உடனே ஆபிரகாமுக்கு பயம் வந்துடுது. 13ஆம் அதிகாரத்திலே அந்த நகரம் ஒரே பாவம் பெருக்கிய நகரமாக இருக்கிறது. அங்கே வேற அண்ணன் பையன் இருக்கிறான் லோத்து. மனசு கேட்கல, உங்கள்கிட்ட மறைக்க நான் விரும்பல, இந்த நகரத்தை நான் அழிக்கப் போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் எப்படி பேரம் பேசி கடவுளுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறாரே பாருங்க. அதை படிக்கும் போதெல்லாம் மனசு உருகுது பாருங்க. ஆண்டவரே, 100 நல்ல ஆம்பளைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவர் சொல்லலை. இப்படி விளக்க உரையாளர்கள் சொல்றாங்க, பாதி பேராவது நல்லவங்க இருக்காம போவாங்க, எல்லாருமா கெட்டவங்க, 50 பேர் இருந்தால் அழிச்சிருவி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், அழிக்க மாட்டேன், கெட்டவர்களோடு நீதிமான்களையும் சேர்த்து அழிக்க மாட்டேன். உடனே 5 குறைக்கிறார், 50லேருந்து 45. இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. 5 தானே குறைச்சோம், என்ன 5? 45லேருந்து 40. வழக்கமாக 3 தடவை தான் குறைப்பாங்க பேரம் பேசும்போது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு வெக்கமே இல்லை. வெக்கமே இல்லைன்னு சொல்றத உள்ள இரக்கம் பொங்கி பெருகுகிறது. எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் மக்களை. ஒரு பக்கம் கடவுள் இரக்கம் உள்ளவர், நல்லது செய்யக்கூடியவர். 50லேருந்து 45, 45லேருந்து 50, 40. இப்போ பாருங்க, 10 குறைக்கிறார். ஒரு தடையும் ஒரு இன்ட்ரடக்ஷன் வேற. ஐயோ கோச்சிக்காதீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், நான் பொழுதி தான் சாம்பல், எப்படியாவது மன்னிச்சிருங்க. 30 இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், செய்ய மாட்டார்.
20 இருந்தா இல்லை அழிக்க மாட்டேன், காப்பாற்றுவேன். 10 பேர் இருந்தா நிச்சயமாக அழிக்க மாட்டேன், காப்பாற்றுவேன். இதை விட போனால் அது சரிபட்டு வராது. இதை விட மோசமாக இருக்கணுமா? அபிரகாம் ஒன்றுமே சொல்ல. ஒருவேளை அபிரகாம் கேட்டிருக்கலாமோ, ஒரே வார்த்தை இருந்தா, என் அண்ணன் பையன் அவன் நல்லவன் போல தான் தெரியுது, நல்லவனாவ கண்களை விரித்து பார்த்து சோதம் கொமோரா அட்ராக்டிவாக இருக்குன்னு அதை தேர்ந்து கொண்டானே, பேராசை கொண்டானே. அது கூட சொல்ல மனசு இல்லை. ஒரே நல்லவர் நம் ஆண்டவர் இயேசுதான். நல்லவர் ஒருவருக்காக நாம் எல்லாரும் மீட்கப்பட்டோம். அபிரகாம் இப்படி ஆரம்பிச்சு வச்சார் ஜெபிக்க. பிரியமானவர்களே, நாமும் ஜெபிப்போம். மோசேயை பாருங்க, கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிறார். சாமுவேல் பாருங்கள், மக்களுக்காக ஜெபிக்கிறார். எரேமியாவை பாருங்கள், மக்களுக்காக ஜெபிக்கிறார். தாவீதை பாருங்கள், தனக்காக மட்டுமல்ல மக்களுக்காக ஜெபிக்கிறார். இஸ்ராயேல் மக்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அபிரகாமை பாரும், மோசேவை பாரும், தாவீதை பாரா, இவர்களையெல்லாம் பார்த்து எங்கள் மேல் இரக்கமாயிரு. அன்று நீ கூட சொல்லலாம், ஆண்டவரை பார்த்து என் மனைவி இசபெல்லாவை பாரு, அவர் செய்த நல்ல காரியங்களை முன்னிட்டு என் மீது இரக்கம் காட்டும் என்று கேட்கலாம். கனிவு, இரக்கம், நல்லெண்ணம். நேற்று நான் தான் சொன்னேன், தாழ்மை, பொறுமை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வாசிக்கிறோம். இந்த பண்புகள் எல்லாம் எனக்கு வேண்டும், என்னை சார்ந்தவர்களுக்கும் வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, எனக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை பற்றி கொள்வோம். கேட்கப்படாத ஜெபம் என்று எதுவுமே கிடையாது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் அளிப்பாராக. நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இசபெல்லாவுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருள்வாராக.